9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 478 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த பிசி 78க்கு ஒரு கெஸ்ஸிங் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த நவம்பர் மாதம் பார்த்துங்க. நவம்பர் மாதத்தில் 782 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்தது. அதுலேருந்து பாருங்கள், ஏபியில் 78க்கு 87 அப்படின்னு திருப்பி வச்சு சி போர்டில் 2ன்ற நம்பரில் ஒன்று மைனஸ் பண்ணி 1 அப்படின்னு வந்தது. அதுக்கு அடுத்த மாதம் பாருங்கள், 784 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தது. இந்த 784லேருந்து அதே மாதத்தில் ஏபிலே இந்த 78க்கு அப்படியே 87ன்னு வச்சு இங்கே ஒரு நம்பரு மைனஸ் பண்ணவும் இல்லை, ஆப்போசிட் பண்ணவும் இல்லை, 4ன்ற நம்பரை அப்படியே சி போர்டில் 4 அப்படின்னு வந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதத்தில் நமக்கு பிசி 78 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. அப்போ நமக்கு பிசியில் 78க்கு 87ன்ற நம்பரு வரணும். அந்த 87ன்னு வரும்போது முதல்ல நம்ம இங்கே 2ல் ஒன்று மைனஸ் பண்ணி 1ன்னு வந்தது. இந்த 4ன்ற நம்பருக்கு அப்படியே 4ன்னு வந்தது. அப்போ இந்த 4ல் ஒன்று ப்ளஸ் பண்ணி 5 அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? 5ன்னு வரும்போது நமக்கு 587ன்ற நம்பரு கேமில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துங்க, 587. அது எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே இதிலிருந்து பாருங்கள் 3 நாளுக்கு மேலே 2 நாளுக்கு மேலே 3ஆவது நாள் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒன்று இந்த இடத்துல வந்திருக்கணும். இப்போ அந்த இடத்துல வரல. ஓகேங்களா? ஒரு நாள் தள்ளி ஒரு வேளை இந்த இடத்துல வரலாம் நமக்கு கரெக்டாக. அதனால் 587ன்ற நம்பரு இன்றைக்கி ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள். அப்படி வரலனாலுமே இந்த 87ன்ற நம்பரை மட்டும் பிசியில் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா 2 மாதமும் நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. போன மாதத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். போன மாதத்தில் அந்த 87 78 ஏபிலையோ பிசிலையோ வரல. ஓகேங்களா? அதனால் 82ன்ற நம்பர் தான் நமக்கு வந்தது. ஸோ இந்த 87ன்ற நம்பரு ஏபியில் பிசியில் வரல. அதனால் அது ஒரு மாதம் தள்ளி இப்போ வந்திருக்கு. அதனால் நம்ம அந்த 78க்கு பிசி 87 ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி 587ன்னு ஒரு நம்பரு ப்ளே பண்ணுங்கள். வரலனாலுமே அந்த 78க்கு 87 வச்சு ஃபாலோ பண்ணி வாங்க. இப்போ இந்த நம்பர் பார்த்துங்க. இந்த 639லேருந்து 769க்குமான ரிசல்ட்டு இது எப்படி வந்தது அப்படின்னு பாருங்கள். ஏசி 69. ஓகேங்களா? ஏசி 69. அடுத்து ஏசி 98. அதை திருப்பி 89 அப்படின்னு பாருங்கள். இந்த 69க்கு இந்த 98 நீங்கள் ஏசியை மட்டும் பாருங்கள். 98 89 அப்படின்னு திருப்பி வைங்க. அது அப்போ 69 89 கேப்பில் 79ன்னு வரணும். அது ஒன்று நமக்கு 97 79 ஏசியில் வரணும். அது பாருங்கள், கரெக்டாக 79 அப்படின்னு வந்துச்சு. பி போர்டில் என்ன வரணும் அப்படின்னா, பி போர்டில் 396 அப்படின்னு வரணும். இல்லைங்களா? 396ன்னு வரணும். கரெக்டாக இது எதுவுமே மிஸ் ஆகாமல் 769 967 அப்படின்ற ரிசல்ட்டு 2 நம்பரு. ஓகேங்களா? அந்த மாதிரி கரெக்டான ரிசல்ட் வந்துச்சு. ஆனால் நம்ம இந்த இடத்துல வந்து 79 அப்படின்ற நம்பரை எடுத்திருந்தோம். அதாவது 97 79ன்ற நம்பரு பாருங்கள். இந்த ரிசல்ட் வந்து கரெக்டான, எதுவுமே மாறாமல் ஆப்போசிட்டும் ஆகாமல் கரெக்டாக வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துருங்க 562ன்ற நம்பருக்கு பாருங்கள். இதிலுமே பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து கரெக்டான ரிசல்ட் வந்தது. ஸோ இந்த மெத்தடெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்குமே இந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி வந்ததை வச்சு நாம் எடுக்கிறோம். இந்த 62 பிசி பார்த்துங்க. இந்த 62 32 22. ஸோ இந்த 62 என்ன அப்படின்னா 12 32 கேப்பில் இருக்கிற 22. முதல்ல 12க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட்டு, 32 அது எதுவுமே மாறாமல் அப்படியே கேப் நம்பரு 22. இந்த இடத்துல 22 27 72 அந்த மாதிரி நம்பர் தான் வரணும்னு நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஏசி பாருங்கள் 52 62. ஒன்று 72ன்னு போனோம், 42ன்னு போனோம். அந்த 42ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 92 ஏசி. அப்போ இந்த இடத்துல 927 922 427 422 அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துடணும். கரெக்டாக பாருங்கள், 922 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த 2 பேட்டர்னுமே வந்து
அருமையாக வந்து எதுவுமே மாறாமல் கரெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நாம் இப்போ ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இந்த 68ன்ற நம்பர் பார்த்துங்க 13. ஓகேங்களா? 68க்கு 13. இந்த 84க்கு நமக்கு கரெக்டாக இங்கே 48. அப்போ இந்த 78ன்ற நம்பரில் ஒரு நம்பரு ஆப்போசிட் ஆகிட்டு வரணும். அதாவது இந்த 68க்கு 13 ஃபுல் ஆப்போசிட் வைங்க. 63க்கு 13 அதை திரும்பாமல் அப்படியே 13ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 84ன்ற நம்பரு திரும்பி 48ன்னு வந்துருச்சு. அப்போ இந்த 87ன்ற நம்பரு ஒன்று நமக்கு 78ன்னு திருப்பி அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணணும். அப்படி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு 2 நம்பரு அப்புறம் டைரக்ட்டு. அப்போ நமக்கு இந்த 78ன்ற நம்பரை இந்த இடத்துல 82 அப்படின்னு திரும்பணும். ஓகேங்களா? 82ன்னு திரும்பும்போது சி போர்டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த 2 9 7 4ன்னு வந்தால் 5ன்ற நம்பர் தான் அதுக்கு மேட்ச் ஆகும். அப்படி 5ன்ற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னு வைங்க, 825ன்ற நம்பரு அடிக்கலாம். ஓகேங்களா? 825ன்ற நம்பரு. அப்படி ஒருவேளை இந்த 78ன்ற நம்பரே டைரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதுக்குமே ஒரு பேர் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதை கரெக்டாக பாருங்கள். 39க்கு பிசியில் 84 ஃபுல் ஆப்போசிட் போடுங்க. 39க்கு ஃபுல் ஆப்போசிட்டு 84. ஸோ இந்த 28க்கு ஃபுல் ஆப்போசிட் போடுங்க. 73 அதை திரும்பி 37ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த 53ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் இங்கே வரணும். 53ன்ற நம்பர் ஃபுல் ஆப்போசிட் வரும்போது நமக்கு 80 அப்படின்னு டைரெக்டாக வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 39 அது 84ல் எதுவுமே திரும்பலை. ஆனால் 28ன்ற நம்பரு 37ன்னு திரும்பிடுச்சு. அப்போ இந்த 53 ஃபுல் ஆப்போசிட் 80ன்னு வரணும். அப்போ இந்த 78 இந்த 53ஓட இந்த 78 சேரும்போது இங்கே 780ன்ற நம்பர் டைரெக்டாக வரணும். ஓகேங்களா? 780 825 அப்படின்ற நம்பர் எடுக்கிறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுமே அதுக்கு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த 03லேருந்துமான 65மான நம்பரை பாருங்கள். இந்த 03ன்ற நம்பரு 30 அப்படின்னு வைங்க. இல்லைன்னா ஃபுல் ஆப்போசிட் போட்டுருங்க. ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 58ன்னு வரும். ஓகேங்களா? 58. இங்கே பாருங்கள், 58க்கு அப்புறம் 57. ஸோ 58 57 அடுத்து 56 கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த 58 திருப்பி 85 75 65 முதல்ல இங்கே திருப்பி வச்சுட்டதுனால அடுத்து இந்த 75க்கு இங்கே நமக்கு ஒன்று 95 வரணும், இல்லைன்னா 65 வரணும். ஏன்னா 95ன்னா ஒத்தப்படையில் ஒரு வேளை ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா 35 75 95 அப்படின்னு, இல்லை 55 அப்படின்னு வரணும். கரெக்டாக பாருங்கள் 65ன்ற நம்பர். ஸோ இந்த மெத்தடில் சி போர்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் 8 1 4ன்னு இருக்கும். ஸோ இந்த 8ன்ற நம்பரு டைரெக்டாக 8ன்னு வச்சுங்க. இந்த 1ன்ற நம்பர் 6ன்னு வைங்க. அடுத்த ரெட்டைப்படை நம்பர் 4. ஸோ கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அதே மெத்தடில் இப்போ நாம் இங்கே அதே மெத்தடில் தான் இப்போ நாம் இந்த 53க்கு 80ன்ற நம்பர் வைக்கிறோம். ஏ போர்டுமே ஏபியுமே வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகும். எப்படின்னு பாருங்கள். ஏபியில் நமக்கு 13 அப்படின்ற நம்பரு, இல்லை 13ன்ற நம்பர் இருக்குது. அந்த 13க்கு நாம் 68 அப்படின்னு வைப்போம். 68 48 28 என்ற நம்பரை தான் நாம் 82 அப்படின்னு திருப்புறோம். ஓகேங்களா? 82. அப்போ 825 780ன்ற நம்பரு 2 நம்பரு ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு 587 நம்பர் கிடைக்குது. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு அந்த மாதிரி தான் மாறி வருது. ஸோ இந்த இடத்தையுமே பார்த்துங்க. இந்த இடத்துல பாருங்கள், முதல்ல இந்த 146ன்ற ரிசல்ட்டில் பிசி 46, இல்லை பிசி 46, அப்புறம் பாருங்கள் ஏசி 48, அது மாதிரி தான் பார்க்கணும் இந்த ரிசல்ட்டை. இப்போ பிசி 46 ஏசி 48ன்னு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து நமக்கு ஏபியில் 44ன்னு வரணும். ஏன்னா 46 48, அப்போ 46 48ன்னு வந்துச்சுன்னா அதுக்கடுத்து 40ன்னு வரணும், இல்லை 44ன்னு வரணும். இந்த பாருங்கள் ஏபியில் 44ன்ற நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் கிராஸில் 1 6 2ன்னு இருக்கும். அதாவது இந்த பிசி 46 தனியாக எடுத்துருங்க, இந்த ஏசி 48 தனியாக எடுத்துருங்க, அதுக்கப்புறம் இந்த ஏபி 44 தனியாக எடுத்துருங்க. இந்த ஏபிசி இப்போ கிராஸில் நமக்கு நம்பர் அமையணும். எப்படின்னா பாருங்கள் 1 6ன்னு வந்திருக்கு.
ஸோ 1 6 அடுத்த நம்பரு 6க்கு அப்புறம் 7ன்ற நம்பருக்கு 2ன்ற நம்பர் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியுமே 3D எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு 39 இங்கே பாருங்கள் 08 08க்கு 58ன்னு வைங்க. இங்கே பாருங்கள் 68க்கு 58 68ன்னே வைங்க. இப்போது அடுத்த நம்பர் போனால் 78 ஒரு திரும்பி வந்துச்சுன்னா, அதாவது 58க்கு கீழே வந்தால் 48ன்னு வரணும். அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் பாருங்கள் 39 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மெத்தடில் தான் இப்போ நாம் இந்த இடத்துலையுமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள் கரெக்டாக வந்து இந்த 68க்கு தான் ஃபுல் ஆப்போசிட்டு 13. ஓகேங்களா? இந்த 39க்கு ஃபுல் ஆப்போசிட்டு தான் 48. ஸோ இந்த 08ன்ற நம்பருக்கு தான் நாம் இந்த இடத்துல மேட்ச் பண்ணுகிறோம். அதனால தான் வந்து 587ன்ற நம்பரு மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 587. ஏன்னா இந்த 08ன்ற நம்பரு நமக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா 58ன்ற நம்பரு வரணும். ஓகேங்களா? அதனால் கரெக்டாக பார்த்துங்க, புரியுதான்னு பாருங்கள். இல்லைன்னா சார்ட்டை ஒரு முறை நிறுத்தி நீங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நம்ம 3 நம்பர் தான் இப்போ எடுத்திருக்கோம். 8ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நம்ம 447ன்ற ஒரு நம்பர் எடுத்தோம். எப்படின்னா இந்த 13ன்ற நம்பரை வச்சு அது மேலே இருக்கிற 299 ஃபுல் ஆப்போசிட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் வந்து மாறி வந்துடுச்சு. ஆனால் இதில் 2 நம்பர் ஆப்போசிட் வரணும் அப்படின்னு நம்ம எடுத்த மெத்தடு கரெக்டாக 44 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ 44 நிறைய பேர் நேற்று வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு புக்கிங் எடுக்கிற சார் கால் பண்ணார். 44 நிறைய வின்னிங், ஆல் போர்டு 4 9 நிறைய சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணாங்க. 44மே அது இல்லாமல் இந்த 474 464 484ன்னு ஒரு நம்பர் ஏற்றி இறக்குமே வந்து நிறைய பேர் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் இதில் போடணும் அப்படின்னா சில பேர் அலோவ் பண்ண மாட்றாங்க. ஆனால் 1 மணி டிஏருக்கு ஒருத்தர் வின்னிங் வாங்கினாங்க. அவர் மட்டும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு அலோவ் பண்ணார். அதை இங்கே போடுற பாருங்கள். நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த ரிசல்ட்டு நமக்கு நேற்று 1 மணி டிஏர் ரிசல்ட்டு, 1 மணி டிஎல் ரிசல்ட்டு. இது பாருங்கள், வின்னிங் வந்து 1,66,000 ரூபா. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 1,66,000 ரூபா குணா அப்படின்ற பேருக்கு வின்னிங் வந்திருக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள் நேற்று 1 மணி ரிசல்ட்டு. ஓகேங்களா? இப்போ அந்த அமௌண்ட்டு அவருக்கு எவ்வளோ நேரத்தில் போச்சு அப்படின்னு பாருங்கள். அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில் டைம் அனுப்புறது லேட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம உடனே அனுப்பியிருப்போம். அவங்க நமக்கு டீட்டெயில் அனுப்புனதே வந்து பாருங்கள் 2/16க்கு. ஓகேங்களா? 2/16க்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த 75 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அவங்களுக்கு. அடுத்து பாருங்கள் 75,000 அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்கள், முதல்ல வந்து 75,000 அனுப்பி வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பாருங்கள் உடனே கொஞ்சம் நேரத்தில் இப்போ பாருங்கள் 60,000. அதுக்கு அடுத்து பாருங்கள் 31 அனுப்பின உடனே மொத்தமாக வந்து டோட்டலு 1,66,000 ரூபா அவங்களுக்கு அனுப்பியாச்சு. மொத்தமாக பாருங்கள், டைமிங் கரெக்டாக பார்த்துங்க. டேட்டுமே இதில் கரெக்டாக உங்களுக்கு தெரியும். டேட்டு பாருங்கள் 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய 4D வின்னிங்கும் வாங்குகிறாங்க, நிறைய ஆல் போர்டு. நேற்றுமே 44ன்றது ரொம்ப அதிகமான வின்னிங் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இதில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு சில பேர் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, உங்களுக்கு எந்த விதமான தகவல் வேணும்னாலும் கேளுங்க. ஓகேங்களா? வின்னிங் அமௌண்ட்டை பற்றி எந்த விதமான பயமும் நீங்கள் தயக்கமும் பட தேவையில்லை. ஓகேங்களா? அதனால் பாருங்கள், கெஸ்ஸிங் அப்படின்னு 587 எடுத்திருக்கோம், 825ன்ற நம்பரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த 587னுடைய ஆப்போசிட் நம்பர் தான் நமக்கு அமையுது. ஓகேங்களா? 587 825 780. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா அது சேர்த்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? கேரளா டிஆர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நார்மல் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் வந்து உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. புக் பண்ணுங்கள். கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. புக் பண்ணுங்கள், வின்னிங் வாங்குங்க. ஓகேங்களா? அதோட நம்ம ஃபாலோ நம்பரில் ஆல் போர்டில் 01ன்ற நம்பரு ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பிசியில் நாம் இந்த 87 ஓகேங்களா, 87ன்ற நம்பரு இன்றைக்கி வரலன்னாலுமே கொஞ்சம் நாளைக்கு பிசி 87 ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த 78க்கு 87, அதே மாதிரி இந்த 78க்கு 87, இப்போ நம்ம இந்த 78க்கு 87ன்ற நம்பரு இன்றைக்கி வரலன்னாலுமே அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.